ஹாய், நேற்று பெஞ்ச மழைக்கு செம்மையாக இருந்தது கிளைமேட்டு. அப்படியே வண்டியில் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரவுண்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா வீட்டுக்கு போய்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரலான்னு கீழே வந்தோமா. வந்து பார்த்தா காற்றுக்கு நல்ல குப்பை அப்படியே சொல்லிட்டு அவ்வளோ குப்பை சேர்ந்துருச்சு. சரி, எல்லா பக்கமும் நம்ம க்ளீன் பண்ண முடியாது, நம்ம வீட்டுக்கு கீழே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற குப்பையை அப்படியே, அதுவும் நான் ஃபுல்லாலாம் பெருக்கல, எங்கன்னா குப்பை இருக்கோ அங்கே அழுனேன். ஏன்னா இந்த நேரத்துக்கு மேலே எங்கே கூட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 மணி பக்கம் ஆயிடுச்சு. அதனால் அங்கங்கே குப்பையை மட்டும் அள்ளி கொட்டிட்டு சரி சாப்பிட்லாம், ரொம்ப பசியாக இருந்ததுன்னு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வர நேரத்துக்கு இவங்க வந்து பரோட்டா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறேன்னு தான் போனாங்க. பார்த்தா பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டாங்க. 2 தான் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்மளே வேக்க பூக்க நெக்கின்னு பார்த்து சப்பாத்தி எக்ஸ்ட்ரா வேற போட்டேன். கடைசியில் அதை சாப்பிடாம இந்த பரோட்டாவை சாப்பிட்டுட்டு அவங்க டின்னர் அவங்க முடிச்சிட்டாங்க. கடக்கட்டும், இந்த சப்பாத்தியே நாளைக்கு வந்து ஃபுல்லாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஹாட் பாக்ஸ்லேயே போட்டு வச்சுட்டு அப்புறம் நான் சாப்பிட்டு சரி கொஞ்சம் அரிசி ஊற வச்சிடலாம். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாவு வாட்டி வச்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாள் செஞ்சோமா காலி ஆயிடுச்சு. சரின்னு நைட்டே ஊற வச்சோன்னா காலையில் நேரமே ஆட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காலையில் எந்திரிச்சு கிரைண்டரில் அரிசியை போட்டதுக்கப்புறம் தான் மற்ற வேலையே பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் பெருசாலாம் எதுவும் பண்ணலை. டீ போட்டேன், அவளும் எழுந்திரிச்சிட்டாளா. அப்புறம் அவளுக்கு டிவியை போட்டு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் கிருஷ்ணாவை போட்டுவிட்டு அவள் உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். இந்த லிட்டில் கிருஷ்ணா எபிசோடு நான் 11th படிக்கிறதுலேருந்து இதே எபிசோடு தான் ஓடுது. எப்படி தான் இதே போட்டு அவங்களும் டைமை ஓட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவள் கொஞ்ச நாளாக பார்க்காம இருந்தால் இப்போ கொஞ்சம் பார்க்குறா. சரி, நான் அவளை அதை பார்க்க சொல்லிவிட்டு கொஞ்சம் பாலாத்தி கொடுத்துட்டு அப்புறம் நானும் டீயை குடிச்சிட்டு மாவாட்டுற வேலையும் முடிச்சுட்டு சைட் பை சைட் சமையலும் பண்ணணுமா. சரின்னு கொஞ்சமாக புளிக்குழம்பு தான் வச்சேன். சரி, அதை வச்சிட்டோம் அப்படின்னா மதியத்துக்கு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கிரைண்டரை க்ளீன் பண்ணி அதை வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு 1 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. அப்புறம் அதை முடிச்சுட்டு இங்கிட்டு வெளியில் வந்து எட்டி பார்த்தா இப்படி கீரை சூப் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அதை பார்த்தா தீர்த்தம் தெளிக்கிற மாதிரி எல்லா பக்கமும் தெளித்து வச்சுட்டு இருந்தா. என்னடா வேலை பண்ணுற நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மிரட்டிட்டு அப்புறம் அதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் அந்த வெங்காய கூடையில் அப்படியே கொஞ்சம் பழைய வெங்காயம்லாம் இருந்துச்சா, அப்புறம் அந்த இதெல்லாம் இருந்தது, அந்த குப்பையாக இருந்த மாதிரி இருந்துச்சா. சரி, அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தெல்லாம் வாங்கினதெல்லாம் முறத்துலேயே வச்சுருந்தாங்க, புது வெங்காயத்தை அதெல்லாம் போட்டு அடுக்கி வச்சுட்டு அப்புறம் அந்த வாழைப்பழம் வேற பழுத்து இத்தனை உட்காந்துட்ருக்கு. இதை எப்படி சாப்பிட்டு முடிக்கிறதுனே தெரில. நானும் சாப்பிட மாட்டேன், அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. பாப்பா ஏதோ நேரம் தான் வாழைப்பழம் கேட்பா, அவளும் சாப்பிட மாட்டான். சரி, அதை சேவ் பண்ணினாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் டிவியில் நல்ல நல்ல சாங் போட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வேறு போட்டாங்களா. அதை பார்த்துக்கிட்டே அப்படியே இந்த சப்பாத்தியை 2 சாப்பிட்டு முடிச்சு. அதுவும் இந்த அம்மா சப்பாத்தி சாப்பிட மாட்டாங்களாம், தோசை தான் வேணுமா. சரி, நான் அவங்களுக்கு ஒரு தோசையை கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு முடிச்சு இந்த டேவை ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு.